இருக்கிறோம். இப்பொழுது ஷேடோ பிளே நிழல் படம் மூலமாக இப்பொழுது கண்டு கழியுங்க. கால்வல் காலனிக்கு யாரப்பா? ஓ ரமேஷ் லீவா? சரி சரி சுரேஷ் இங்க வாப்பா. இந்த பாரு, நீ பிரெயின் நகரை முடிச்சுட்டு கால்வல் காலனிக்கு போய் இந்த பெரிய பார்சல்ல கொடுத்துட்டு சீக்கிரம் வா. அட்ரஸை கரெக்டா பார்த்து கொடுத்துடணும். அடிக்கிற வெயில்ல பிரெயின் நகரை சுத்தி கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல உப்பளத்துல இருக்கிற கால்வல் காலனிக்கு வேற கொடுக்கணுமா? சரி கொடுப்போம். மதியம் 12 மணி அளவில் கால்வல் காலனிக்கு வருகிறான் சுரேஷ். அப்பப்பப்பா, என்ன இது? என் சர்வீஸ்ல இப்படி ஒரு அட்ரஸ நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இதை யார்கிட்ட போய் கேட்பேன்? எப்படி கேட்பேன்? என்ன உப்பளம் வந்துட்டு அட்ரஸ கண்டுபிடிக்க முடியலையே. டேய் சுரேஷ், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், பாவின்னு ஒரு அட்ரஸ்க்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க. இந்த பாவியை போய் நான் எங்க தேடுறது? இந்த பாவிங்கிற வீடு உங்களுக்கு தெரியுமா? நீ வேற ஒண்ணு, பாவின்னு யாரையா சொன்னா என்ன சும்மா விடுவாங்களா? சரி சரி, நீ பார்த்து கொடு. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு வந்தாரு, அவரும் அட்ரஸ் சரியில்லைன்னு போயிட்டாரு. எங்க போய் தேட? நம்ம அட்ரஸ்ல இருக்கிற வார்த்தை இந்த செவுத்துல எழுதி போட்டிருக்க. ஒருவேளை அவர் இங்க இருப்பாரோ? சார் சார். பிரைஸ் தி லார்ட் பிரதர். யார் பண்ணி? சார் நீங்க பாவியா? என்னது, நான் பாவியா? என்னை பார்த்தா எப்படிப்பா தெரியுது? ஆமா, உன் உடம்புக்கு எப்படி வருது? யாரை பார்த்த பாவின்னு கேட்குற? நான் பரிசுத்தவன். இதுக்கு மேலே ஏதாவது பேசுன மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல இடத்த காலி பண்ணு. போ போ. ஏப்பா வா. அதோ பார், வெய்யாரத்தில் ஒரு சிலுவை தெரியுதுல்ல, அங்கே போய் கேளு. அங்கே நிறைய பாவி இருப்பாங்க. சார். யார் நீங்க? யார் யார்? சார் இங்க பாவின்னு யாராவது இருக்காங்களா? பாவியா? ஜீசஸ் ஐயா, அப்படிங்க யாருமே இல்லையே ஐயா. சார் சார் கோவப்படாதீங்க. பாவிங்கிற அட்ரஸ்க்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்டேன். யோ, என்கிட்ட அனுப்புறவரே ஒரு சமயம் பாவியா இருக்கேன்னா நான் யார் தெரியுமா ஐயா? நீங்க யாரு சார்? நான் இந்த சர்ச்சில் உபதேசியராக இருக்கிறேன். எந்த பாவம் செய்யாத ஒரு பாவம் மனுஷன் ஐயா. ஆனால் ஒவ்வொரு நாள் தினமும் காலைல மத்தியானம் ஜோம் பண்ணுறேன். மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி மட்டும் அறிவிக்கிறேன். இதை போட்டு என்ன செய்யணும்? நீங்கள் என்னடான்னா பாவின்ட்டு ஏன்ட்டு வந்திருக்கீங்க ஐயா. நானே ஒரு பெரிய ஒரு அப்பாவி தான் ஐயா. சரி சார், நான் வேற யார்ட்டையா போய் கேட்டுக்கிறேன். தம்பி அப்படின்னா இங்கே சர்ச்சில் கோல்குட்டியார் இருக்காரு பட்டுன்னு, அவர்கிட்ட போய் கேட்குறீங்களா? பட்டு இங்கே வாங்க, இந்த சாரை இதோட கேட்குறாரு, என்னன்னு கேளுங்க தம்பி. என்ன அண்ணே, பாவிங்கிற பெயருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. ஐயா சொன்னாங்க உங்ககிட்ட கேட்டா தெரியும்னு, கொஞ்சம் சொல்லுங்களேன். பாட்டியா? நிறைய பாட்டி வராங்க. எந்த பாட்டி? அண்ணே பாட்டி இல்லைண்ணே, பாவி. பாவினே பாவி. அப்படி தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமாண்ணே? தெரிஞ்சா சொல்லுங்கண்ணே. 2 மணி நேரமா இந்த பார்சலை வச்சுக்கிட்டு தெருவா அலையிறண்ணே. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு இந்த கால்வல் காலனியில பிரெயின் நகரில் பாவின்னு யாருமே இல்லையப்பா. அடடா, பார்சல் வேற பெருசா இருக்கு. திரும்பி கொண்டு போனா மேனேஜர் வேற சத்தம் போடுவாரு. என்ன பண்றது? சே, இந்த கொரியர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு பதிலாக 4 எரும மாடை வாங்கி மேட்ச் இருந்தாவது பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப நாயா அலையிறேன். இந்த பாவியை எப்படியாவது கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவன் கையில இந்த பார்சலை கொடுக்குறோம். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய எனக்கு இரங்கும். ஆண்டவரே, பாவியாகிய எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, பாவியாகிய என்னை காப்பாற்றும். ஆண்டவரே, நான் பாவிதான். ஆனாலும் என்மேல் இரக்கமாயிரும். என் ஜெபத்தை கேளும். என்மேல் மனமிரங்கும். தேவனே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும்.
அண்ணே அண்ணே, இங்க யாராவது பாவின்னு இருக்காங்களா? ஆமா ஐயா, இருக்காங்க இருக்காங்க. எங்க இருக்காங்களா? அவங்கள கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்கண்ணே. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் பாவி. நீங்க தான் அந்த ஆளா? சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? நீங்க தானே பாவி? ஆமா, நான் தான் பாவி. தாங்க, உங்களுக்கு இந்த ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. இத வாங்கிக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அப்பாடா, ஆண்டவரே, இப்பமாவது இந்த பாவி பையல கண்டுபிடிக்க உதவி செஞ்சீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன ஆச்சரியம், என் பெயர் ராஜா, ஆனா பார்சல்ல பாவி என்று பெயர் இருக்கு. எதற்கும் உள்ள என்ன இருக்கும் என்று பிரிச்சு பார்ப்போம். என்ன ஒரே இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. சரி சரி, நம்ம ஐயா கிட்ட போய் கேட்போம். ஐயா ஐயா, போன வாரம் உங்க ஆலயத்தில் செய்தி கொடுக்கும்போது அந்த ஒளிபெருக்கியின் சத்தம் என் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. நான் மிகவும் மனமுடைந்து போய் அமர்ந்திருந்தேன். அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆதலால் உங்கள் பாவங்களை இயேசுவின் இடத்தில் அறிக்கை செய்து இரக்கம் பெறும்போது எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தை என் மனதில் பதிந்தது. நான் எல்லா பாவங்களையும் செய்த மகா பெரிய பாவி. என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ உங்கள் சத்தம் கேட்டது. அதை வச்சு தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஒரு நாள் நான் ஒரு பாவி என்று ஜெபித்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு பார்சலை கொரியர்காரர் என் கையில் கொடுத்து விட்டு போய்விட்டார். இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஐயா, நான் கிறிஸ்தவன் அல்ல, எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு என்று மகான் மாட்டுக்கொட்டையில் பிறந்தார். அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து நல்ல மகனாய் திகழ்ந்தார். தன்னுடைய 30வது வயதில் மக்களுக்கு நற்போதனைகளை கற்றுத்தந்து அநேக அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட மகானை மக்கள் சிலுவையில் அறைந்தனர். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு பிறந்த தினத்தை உலகமெங்கும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். நீயும் இந்த வருடம் சிறப்பாக கொண்டாட உனக்காகவே அமெரிக்காவில் இருந்து மிஸ்டர் ஜிம் என்ற மனிதர் அனுப்பியுள்ளார். இந்த பார்சல் உனக்குரியதான். நீ போய் சந்தோஷமாக பிறப்பின் பண்டிகையை கொண்டாடு.